Hi friends, welcome to Harry's Kitchen. Harry's Kitchen la இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பீஃப் சுக்கா ரெசிபி தான். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வேளை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்க்கலாம். இது வந்து பீஃப் நான் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். போக ஆனியன் கொஞ்சம், வெங்காயம், அதுக்கப்புறம் டொமேட்டோ, தக்காளி கொஞ்சம், கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, க்ரீன் சில்லி, பச்சை மிளகா ஒன்று, அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது போக நம்ம வந்து மசாலா கொஞ்சம் மசாலாவை வந்து ஃப்ரை பண்ணி பவுட்ரு பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னா, நான் வந்து 2 காஞ்ச மிளகா தான் எடுத்திருக்கேன். அது போக மல்லி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்திருக்கேன். அது போக ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நான் சோம்பு எடுத்திருக்கேன், ஃபெனல் சீட்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துருக்கிறனால நான் இது இருக்கேன். 1 kg கிட்ட நீங்கள் எடுத்திங்கன்னா 5 to 6 நீங்கள் வந்து ட்ரை சில்லி எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இதை வந்து கோகனட் ஆயிலில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை பவுடர் பண்ணிக்கலாம். வதக்கிறதுக்கு தேவையான அளவு கோகனட் ஆயில் சூடானதும் ரெட் சில்லி போட்டுக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இப்போ இப்போ இதை நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பீஃபில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, இப்போ பவுடர் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவிக்கு வேணும். கறி லீவ்ஸ், தேவையான அளவு சால்ட், பெப்பர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் இதெல்லாம் போட்டு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணுங்கள். 30 மினிட்ஸ் மேரினேட் ஆன பிறகு நம்ம இதுக்கான கிரேவியை வந்து ரெடி பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம அதை ஊற வச்சுட்டு நான் இதில் குக்கர் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் பாத்திரத்துலேயும் வைக்கலாம். வச்சிங்கன்னா ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த கறியை வேக விடணும். அப்போ தான் அது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் குக்கர் வச்சுருக்கனால உங்களுக்கு 6லேருந்து 7 விசில்ஸ் நீங்கள் வச்சாலே போதும், அது ரெடி ஆயிடும். இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். பொடிசா நறுக்கின வெங்காயம், கறி லீவ்ஸ், இதை வதக்கிக்கோங்க. இதில் மீதி இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கேற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, போதும். நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் வந்து நம்ம ஊற வச்சோம் இல்லையா 30 மினிட்ஸ்க்கு, அந்த பீஃபை வந்து மசாலாவோடு இருக்கிற இந்த பீஃபை இதில் ஆட் பண்ண போகிறேன்.
இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சால்ட் எல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போது இதை நம்ம மூடி வைக்க போகிறோம். ஒரு 6 to 7 விசில்ஸ்க்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதனால நம்ம வந்து 6லேருந்து 7 விசில்ஸ் வச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து நல்ல பாயில் ஆகிட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம லைட்டாக டெம்பரிங் பண்ண போகிறோம். ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சின்ன வெங்காயம், ஸ்மால் ஆனியன் போட்டு வதக்கணும். போல் கொஞ்சம் க்ரீன் சில்லி, இதை நல்லா வதக்கிட்டு இதை வந்து அந்த கறியோடு ஆட் பண்ண போகிறோம். கறியில் இதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்களோட பீஃப் சுக்கா ரெடி ஆகிடுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பீஃப் சுக்கா அண்ட் கேரளா ஸ்டைல் வந்து ரெடியாக இருக்குது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஈஸியான யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.